ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்ஸுக்கு ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்து கிட்ஸ்லேருந்து இப்போ இருக்க கிட்ஸ் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஹல்கோவா தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக இது வந்து கர்நாடகா ரெசிபி. ஆனால் நம்ம ஊர்லையெல்லாம் ரொம்ப பெட்டிக்கடையிலலாம் ரொம்ப ஃபேமஸாக விற்கக்கூடிய ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 கப் நெய் விட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. அந்த நெய் உருகிற டயத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகி சூடானதையும் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. கோதுமை மாவு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகுங்க. நம்ம வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃப்ளேவருமே இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் மைதா போட்டிங்கன்னா தான் அந்த ஒரிஜினலாக பெட்டிக்கடைகளில் விற்கக்கூடிய அதே சேம் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த நெய்யிலேயே வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவோட பச்சை வாசனையும் போகும், இந்த மைதா மாவும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு பச்சை வாசனையாகவே இருக்கும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்பேட்டலா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சைட்ஸ்லாம் ஒட்டாமல் நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் இது பண்ணிக்க போகிறேன். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் லூஸ் ஆகி வரும் நுரைச்சி. இந்த மாதிரி இந்த லெவல் வந்ததையும் நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ரொம்ப நல்லா ஆறணுங்கிறது கிடையாதுங்க. கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவும் ஆறிடக்கூடாது, லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆற விட்டுட்டு, என்னோடய நெய் ஹோம்மேட் நெய், கொஞ்சம் மாட்டு நெய்ங்கிட்டே கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கடைசியில் ஆகும்போது உங்களுக்கு ஒயிட் ஆகிடும். இப்போ இது கூட என்ன பண்ணணுன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, அதாவது பவுடர் சுகர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சர்க்கரை 1 கப் எடுத்து பவுட்ரு பண்ணிங்கன்னா அதிகமாக வரும். பொடிச்ச சர்க்கரையிலேருந்து 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்து இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணால் ஒட்டுன்னு சொல்லி தான் நான் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ட்ரே நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இதை ஃப்ரிட்ஜில் எல்லோரும் 20 மினிட்ஸ் வச்சா போதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டயத்தில் செட் ஆகலைங்க. நான் 1 ஹவர் வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும், ஃப்ரீசரில் எல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. நீங்கள் சைடில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கவுத்துனீங்கனாவே உங்களுக்கு வந்துடும். கத்தியெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை, சூப்பராக வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் வேணுங்கிற சைஸில் நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வரும்போது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துடும். உங்களுக்கு அப்படியே நாக்கில் வச்சதையுமே சோன் பப்படி எப்படி கரையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பொண்ணு காமிக்கிறாளாமா உங்ககிட்ட, அவள் தான் காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கா. பாருங்கள், நம்மளோட ஹல்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.